நம்ம எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் அந்த ப்ரோஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல ஒகாபுலரி செக்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு அந்த பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கிராமர் போர்ஷனான டென்சஸ் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா பிரசன்ட் டென்ஸ்ல 4 வகையான சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டென்ஸ் இது வந்து எந்த பேஜ் நம்பர்ல கொடுக்கப்பட்டிருக்குன்னா பேஜ் நம்பர் 75 நம்ம இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல. டென்ஸ் அப்படின்னா என்ன? ஃபார்ம் டேக்கன் பை அ verb to indicate when a particular action happened or going to happen. ஒரு செயல் நடந்ததோ இல்லாட்டி நடக்க போறதோ அத பத்தி சொல்லணும்னா இந்த verb, இந்த செயல் சொல், it basically the tense depends on the verb இல்லையா? சோ இந்த verb சார்ந்துதான் இந்த டென்ஸை வந்து நம்ம நிர்ணயிக்க முடியும். அந்த ஒரு சென்டென்ஸ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஒரு பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா நம்மளால சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? பர்டிகுலர் ஆக்ஷன் ஹேப்பன்ட் ஆர் கோயிங் டு ஹேப்பன், நடக்க போறதா இல்லாட்டி நடந்துருக்கா இல்ல நடந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இல்லையா? சோ தட் டிட்டர்மைன்ஸ் த டென்ஸ். So totally we are having 12 types of tenses. 4 presentலயும் 4 pastலயும் எதிர்காலம் future, 4 in future. So simple present, present continuous, present perfect, present perfect continuous, simple past, past continuous, past perfect, past perfect continuous. இதே போலதான் futureலயும் simple future, future continuous, future perfect, future perfect continuous எல்லாமே இந்த டென்சஸ்ல வருதுதான். So there are totally 12 tenses. We'll today concentrate on the present tense and its various forms. Simple present, present continuous, இந்த present perfect, இந்த present perfect continuous இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம் present tenseல இருக்கு அப்படின்னா இப்ப நடந்துருக்கு, இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லப்படுற விஷயத்துல simple present tense நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நான் சொல்லலாம் ஐ சிங், அதுவே ப்ளூரல்ல நான் சொல்றேன்னா வி சிங். இதுவே ஒரு ரெண்டாவது மனுஷன் செகண்ட் பர்சன்ல சொல்லப்படுறதுன்னா யூ சிங், நீ பாடு. அத வந்து ப்ளூரல்ல சொல்றதையும் யூக்கான ப்ளூரல் ஃபார்ம் வந்து மாற்றம் இருக்காது, அதுவுமே யூ தான் வரும். சோ இந்த செகண்ட் பர்சன்ல இருக்கிறதுமே யூங்கிற வார்த்தைக்கு வந்து மாற்றங்கள் கிடையாது. It remains to be the same. When it is in the third person, she, he, it அந்த மாதிரி இருக்குன்னா மூணாவது third person அவங்க. So we'll refer it in plural as they sing. இதையே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார்ம்ல பாக்குறோம்னா நான் பாட மாட்டேன், I don't sing. நீ பாட மாட்ட, you don't sing. She, he or he, it doesn't sing. does not form தான் ENT, அந்த apostrophe n போட்டு நம்ம சொல்றோம். இன்டராகேட்டிவ்னா கேள்வியா நம்ம கேக்குறோம் அப்படின்னா do I sing, நான் பாடுவேனா இல்ல நான் பாட மாட்டேனா அப்படின்னு நான் கேக்குறத நான் அதை எப்படி சொல்லுவேன்? ஃபர்ஸ்ட் பர்சன், ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லையா? நான் என்ன குறிச்சு நான் சொல்ற வார்த்தை வந்து ஐங்கிறது வருது. சோ இன்னொரு பர்சன் எதிராளிய வந்து நீங்க கேக்குறீங்க அப்படின்னா do you sing, நீங்க பாட மாட்டீங்களா, சாரி நீ பாட மாட்டியா, don't you sing. Does he or she sing, doesn't he or she sing, அப்படிதான் நம்ம கேட்போம். இந்த தேர்ட் பர்சன் ப்ளூரல் அஃபர்மேட்டிவ் தவிர மத்த நெகட்டிவ் ஃபார்மோ மத்த இன்டராக்டிவ்ல இது ஸ்ட்ரக்சர் வந்து மாறவே மாறாது. ஓகேயா? சோ நம்ம இதோட பயன்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். இந்த சிம்பிள் பிரசன்ட் எங்கெல்லாம் உபயோகிக்கப்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கறத. It is used to express universal truth, facts, customs. இப்ப ஒரு
பொதுவான உண்மை, இட் இஸ் எல்லாராலையும் ஏற்கப்பட்ட ஒரு உண்மை, ஒரு கஸ்டம், இதுதான் அந்த ப்ரொசீஜர், ஃபேக்ட், இதெல்லாம் சொல்றோம்னா இது வந்து கண்டிப்பா சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கணும். இப்ப உதாரணம் நம்ம பார்ப்போமே, the capital of India is Delhi, இதுதான் இருக்கு இல்லையா? so it is in simple present. 5 plus 5 equals 10, it is a fact, right? இதுதான் அதுக்கான பதிலும் அதுதான், equals. so the word equals, it is in simple present. water boils at 100 degrees Celsius, so it is a known fact. தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல தான் அது கொதிக்கும்ங்கிறது, it is a known fact, right? so the word boils, it is in simple present. ஓகேயா? so இது வந்து ஒரு பயன், to express universal truth, எல்லாராலையும் ஏற்கப்பட்ட ஒரு உண்மை இல்லாட்டி ஒரு ஃபேக்ட், கஸ்டம். இப்ப எப்படி நம்ம தமிழ்நாடு கேபிட்டல் சென்னை அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? சோ இந்த மாதிரி உதாரணங்கள் வந்து to express universal truth, facts and customs ல பார்த்தோம். habitual or routine actions, இதுவே தினைக்குமே நம்ம செய்யப்படுற ஒரு விஷயம், அது ஒரு ஹேபிட். it is a part of our daily routine. I drink tea every morning, so it has been happening every day. இது வந்து கண்டினியூஸா நடக்கிற ஒரு விஷயம், ஒரு தொடர்ந்து நடக்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹேபிச்சுவல், இல்ல ஒரு ருட்டீன் டாஸ்க் நமக்கு. மாயா விசிட்ஸ் ஹர் பேரண்ட்ஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். இப்ப நம்ம அம்மா அப்பா நம்ம ஹாஸ்டல்ல இருக்கோம், வேற ஊர்ல தங்கியிருக்கோம்னா நம்மளோட ஒரு வழக்கம், வாரம் கடைசியில சனி ஞாயிறுல போய் நம்ம அம்மா அப்பாவை போய் பார்க்க போறோம்னா, சோ இட் இஸ் அ ஹேபிச்சுவல். இது வந்து தொடர்ந்து நடந்துட்டே வருது இல்லையா? so it is a repeated process or a routine process that is occurring. so Maya visits her parents on weekends. so இது வந்து இந்த யூஸ்ல to express habitual or routine actionsல நம்ம பார்க்கிறோம். to express a permanent state, அதாவது இப்ப தற்காலிகமாக நடக்கிறதுக்கு இல்ல, இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்டேட்டை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நான் வந்து சிம்பிள் பிரசன்ட தான் உபயோகிப்பேன். மை பிரதர் லிவ்ஸ் இன் சென்னை, சாரி லிவ்ஸ் இன் ட்ரிச்சி அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். சோ அவங்க அங்கதான் இருக்காங்க. இது வந்து அவங்க அங்க விட்டு வேற ஊருக்கு மாறுவாங்களா, அந்த சந்தேகம்லாம் இதுல இல்ல. சோ he is going to live in Trichy. he lives in Trichy, which states it is a permanent state. இப்ப நான் அந்த சென்டென்ஸ வந்து my brother is living in Trichy அப்படின்னா இப்போதைக்கு அவர் திருச்சியில இருக்கார், இனிமே மாறலாம். so here the word living denotes a state of being temporary. I work as a teacher, நான் வந்து ஒரு ஆசிரியரா பணிபுரியறேன். so இதுல வந்து மாற்றம் இல்ல, நான் I'm going to continue my profession, this is a permanent job of mine, நான் டீச்சரா தான் இருக்க போறேன். I am working as a teacher அப்படின்னா இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட்ல நான் இதை சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து என்னோட ஸ்டேட், it changes my state. permanently இருந்து அது டெம்பரரிக்கா அது அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? so simple present is used to express a permanent state. ஒரு planned future action, என்னடா அது ஃபியூச்சர் ஆக்ஷன் சொல்றாங்களே ஆனா சிம்பிள் பிரசன்ட்ல சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த உதாரணத்தை பார்த்தா நமக்கு புரியும். the train arrives at 5 o'clock. arrives இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது எந்த டென்ஸ்ல இருக்கு? வரப்போகுது, arrives. it is in the simple present. the school reopens in June. so இதுதான் எப்போதுமே, இப்ப நமக்கு ஸ்கூலுங்கிறது எல்லா வருஷமுமே இந்த ஜூன் மாசத்துல தான் திறக்க போறதுங்கிறது உண்மையாக ஒரு it is a known thing, right? it is an expected future action, it is a planned future action. the school reopens, the word reopens is in present tense, right? so for planned future action also we use simple present in clauses of time and condition. ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி, ஒரு இஃப் கண்டிஷன் அந்த மாதிரி சார்ந்து நான் சென்டென்ஸ் சொல்றத அது சிம்பிள் பிரசன்ட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். I will write until the bell rings. இப்ப நமக்கு எக்ஸாம்ல பேப்பர் கொடுத்திருப்பாங்க, நம்ம எப்போ வரைக்கும் எழுதுவோம்? கடைசி நிமிஷம் வரைக்கும், பெல் அடிக்கிற வரைக்கும் எழுதுவோம்ல. I will write
நான் எழுதுவேன், எப்ப வரைக்கும் எழுதுவேன்? until the bell rings. Here I'm not saying that I'm going to write in the future. I'm saying that I will write. So the word write is in present only. எப்ப வரைக்கும்? until the bell rings. So it is based on the condition. When you come tomorrow, please bring my purse. நீ நாளைக்கு வரத்த என்னுடைய பர்ஸ கொண்டு வா. Please bring, கொண்டு வா. If you pay attention, you can understand well. நீ நன்னா கவனிச்சு கேட்டேனா உன்னாலையும் நன்னா புரிஞ்சுக்க முடியும். கவனமா நீ கேட்டேனா உன்னால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். If you, here the condition we are using is if. இஃப்ங்கிற கண்டிஷனை உபயோகிக்கிறோம். இந்த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட்ல தான் இருக்கு. இஃப் யூ பே அட்டென்ஷன், இப்ப அட்டென்ஷன் பே பண்ணேனா you can understand well. The sentence entirely is in present tense only. சரியா? ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்ல கூட அது பிரசன்ட் டென்ஸ் ஆகும். Here comes your mother. இங்க பாரு, வராங்க பாரு உங்க அம்மா. So comes is the word that is in present tense. There goes the train. அதோ போறது அந்த ரயில். Goes. It is also in present, right? So first we saw simple present tense. So இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் நம்ம இப்ப பார்த்தோம். எக்ஸ்பிரஸ், யூனிவர்சல், ட்ரூத், ஃபேக்ட், ஹேபிச்சுவல் ரொட்டீன், இந்த அரௌண்ட் 10 பாயிண்ட்ஸ் அதை நம்ம இப்ப பார்த்தோம். ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப நடந்துட்டே இருக்கு ஒரு விஷயம், இட் இஸ் இன் ப்ரோக்ரஸ், நடந்துட்டே இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும்னா ஐ யூஸ் பிரசன்ட் கண்டினியூஸ். ஐ எம் சிங்கிங் நவ், நான் இப்ப பாடின்னு இருக்கேன். we are singing now, நாங்க இப்ப பாடிண்டு இருக்கோம், பாடிண்டு. it is saying that it is continuing. அது வந்து ஃபியூச்சர்ல கூட கண்டினியூ ஆகலாம். so the act now is continuing and it might continue in future. இப்பவும் அந்த விஷயம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, பிற்காலத்துல ஃபியூச்சர்ல கூட அது கண்டினியூ ஆகலாம். அதுதான் வந்து எங்க பார்ப்போம்? பிரசன்ட் கண்டினியூஸ்ல, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இதை நம்ம பார்ப்போம். So the for example given over here, Paul is learning English. இப்ப கத்துன்னு இருக்கார். So it denotes that இதோட நின்னு போயிடும், நிப்பாட்டிடுவார் கத்துன்னு முடிச்சோன்னு. It is understood that he will continue learning English in future. அவர் இங்கிலீஷ கத்துக்கிறதுக்கு பிற்காலத்திலயும் வந்து தொடர்ந்துட்டே இருப்பார். It is a continual action. Okay, present continuous tense is used for action that is in progress at the time of speaking. இப்ப நான் அந்த விஷயத்தை பேசுறத அது நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றத present continuous tense நான் உபயோகிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும்தான் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லாம ஃபியூச்சர், பிற்காலத்திலயும் அது நடக்கும், அந்த மாதிரி அர்த்தம் வந்து present continuous tense வந்து நமக்கு தெரிவிக்கிறது. It is used to denote an action that is planned to take place in the near future. Yalini is meeting the Prime Minister tomorrow. Meeting, ing form. When a verb is in the ing form, we tend to say it as present continuous tense. The verb வந்து verb ஓட சேர்ந்து ing form இருந்ததுன்னா அது present continuous tenseல நம்ம பார்ப்போம். It is used along with the adverbs such as always, constantly, repeatedly to express an action that has become a habit by doing it over and over again. ஒரு விஷயம் தொடர்ந்து திருப்பி திருப்பி பண்றது தானே நம்ம ஹேபிட்னு பண்ணுவோம் சொல்றோம். சோ அந்த வார்த்தைகள்லாம் என்னலாம், அந்த அட்வர்ப்ஸ் என்னெல்லாம் உபயோகிக்கலாம் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ்ல யூஸ் சென்டென்ஸா சொல்றத? ஆல்வேஸ், கான்ஸ்டன்ட்லி, ரிப்பீட்டட்லி. நான் உதாரணமா ஒண்ணு சொல்றேன். இவங்க வந்து சுமித்ரா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னொரு வார்த்தை ரிப்பீட்டட்லி உபயோகிச்சு பார்ப்போமே. ஷீலா இஸ் ரிப்பீட்டட்லி மேக்கிங் த சேம் மிஸ்டேக்.
ஷீலா திருப்பி திருப்பியுமே தொடர்ந்து இதே தவறையே செஞ்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்றது ரிப்பீட்டட்லி மேக்கிங் த மிஸ்டேக். சோ மேக்கிங், ரிப்பீட்டட்லி மேக்கிங், தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றத we are using present continuous form. சரியா? இப்ப நம்ம வேறு சில உதாரணங்கள் பார்ப்போம் present continuous tenseல. He is reading various kinds of books. அவன் இப்ப நிறைய விதமான புஸ்தகங்களை படித்து கொண்டிருக்கிறான். Reading, it means that he will continue reading books in future as well. ஃபியூச்சர்லயுமே அவன் நிறைய புத்தகங்கள் படிப்பான். இப்ப புஸ்தகங்கள் நிறைய படித்து கொண்டிருக்கிறான், பிற்காலத்திலையும் படிப்பான் அப்படிங்கறத சொல்ற வார்த்தையா இந்த ரீடிங்கிறது இருக்கு. இட் இஸ் இன் பிரசன்ட் கண்டினியூஸ். தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் நவ். அவங்க இப்போ ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. யூ ஆர் ஷாப்பிங் இன் தட் பஜார். நீங்க அந்த பஜார்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க, சாமான் வாங்கிட்டு இருக்கீங்க. ஷி இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் ஹர் ஃபுட் ஹேபிட்ஸ். ஒரு விஷயத்த தொடர்ந்து மாத்திண்டே வராங்க. அந்த சூழ்நிலையில என்ன வார்த்தை சொல்லப்படுது? கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். See here the word change is the verb. சேஞ்சிங்கரோட வார்த்தையோட ing ஃபார்ம் சேர்க்கறத present continuous-ஆ ஆயிடுறதா? சோ இது present continuous tense-ல பார்க்கப்பட்ட 4 உதாரணங்கள். நீங்க எழுதிக்கலாம். நான் ஒரு மினிட் வெயிட் பண்ணிக்கிறேன். Shopping, changing, playing, reading. These are the words that says the verb is in present continuous form. இந்த செயல் சொல்கள் தான் இப்ப அந்த சென்டென்ஸ் ஒரு வாக்கியமா பாக்குறத present continuous tenseல இருக்குங்கிறது சொல்றது. Reading, playing, shopping, constantly. ஓகே, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது present perfect tense. present perfect tense எப்போ நம்ம சொல்வோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம முன்னாடி பண்ணியிருந்தோம், அது இப்பவும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு விஷயம் முன்னாடில இருந்து செய்யறது, அது இப்பவும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையில present perfect tense நான் உபயோகிப்பேன். I have already sung. I have already sung. நான் ஏற்கனவே பாடிட்டேன். நீ ஏற்கனவே பாடிட்ட. You have already sung. She or he, it has already sung. அவ ஏற்கனவே பாடிட்டா. இதையே நம்ம ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ல பாக்குறத ஐங்கிறது வி ஆயிடுறதா ப்ளூரல்ல. சோ we have already sung. யூங்கிற வார்த்தை செகண்ட் பர்சன்ல இருக்கு. அந்த வார்த்தைக்கு ப்ளூரல் ஃபார்ம்லயுமே யூ தான். இதை நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த வார்த்தைக்கு மாற்றங்கள் கிடையாது. யூ ஹாவ் ஆல்ரெடி சங். நீ ஏற்கனவே பாடிட்ட. தே ஹாவ் ஆல்ரெடி சங். அவங்க ஏற்கனவே பாடிட்டாங்க. இதுதான் தேர்ட் பர்சன்ல நம்ம பாக்குறோம். இதேதான் நெகட்டிவ்லயும். ஐ ஹாவன்ட் ரீசென்ட்லி சங். நான் இப்போதைக்கு ஒன்னும் பாடல. நீ இப்போதைக்கு ஒன்னும் பாடல. she hasn't recently sung. அவ ஒன்னும் இப்ப
ரீசெண்ட் டைம்ல பாடல அப்படின்னு சொல்றத தேர்ட் பர்சன்ல பாக்குறோம். ஸோ மெயினா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், an action which began in the past, முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம், அந்த செயல் இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு and is in progress now. பரணி has called the fireman and they are on the way. அவர் ஏற்கனவே இந்த ஃபயர்மேனை கூப்பிட்டுட்டார். சோ called is the word, it is a verb. கால்ங்கிறது verb-ஆ, அதை ஹைலைட் பண்றேன். இந்த கால்ங்கிறது verb. இந்த verb வந்து ஆல்ரெடி நடந்துருது. ஓகேயா? இந்த செயல் வந்து ஆல்ரெடி நடந்துருது. அந்த நடந்ததுனால தே ஆர் ஆன் தி வே. அதனால இப்பவும் அதுக்குண்டான விளைவு, தே ஆர் ஆன் தி வே. ஹூ இஸ் ஆன் தி வே? த ஃபயர்மேன் இஸ் ஆன் தேர் வே. ஓகேயா? So which has began in the past and is in progress now. Okay, என்னது வந்து ஆல்ரெடி பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருது, நம்ம செய்யற செயல் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருது, அது இப்பவும் தொடர்ந்துட்டே நடக்கிறது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம present perfect tense உபயோகிப்போம். present perfect tenseல சோ சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்ஷன் பிகான் இன் த பாஸ்ட், இன் ப்ரோக்ரஸ் நவ். இதை வந்து எழுதிருப்பேன் இந்த ரெண்டு வார்த்தையும். present perfect tenseல 4 உதாரணம் பார்க்கலாம். they have written 3 letters already. அவங்க ஏற்கனவே 3 லெட்டர் எழுதிட்டாங்க. இதோட அர்த்தம் வந்து ஏற்கனவே செஞ்சுட்டாங்க, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அது சொல்றதுக்கான வார்த்தை தான் present perfect. it has rained a lot this month. இப்பவும் மழை பெய்யலாம். இந்த மழை வந்து நிறைய இந்த மாதம் பெஞ்செடுத்து அப்படின்னு சொல்றத இப்ப பெய்ய போறது இல்லையா அப்படின்னு கேட்டா கிடையாது, இப்பவும் பெய்யலாம். சோ இட் இஸ் இன் ப்ரோக்ரஸ். she has lost her marriage invitation card. இப்ப வந்து அவ தொலைச்சிட்டா. in the recent past that she has lost. Okay, and it is happening right now. I have lived in Chennai since 2000. நான் சென்னையில் 2000ஆம் ஆண்டிலிருந்து வசித்து கொண்டிருக்கிறேன். I have lived. So it means that I am continuing to live in Chennai and I have been living from 2000. நான் 2000ஆம் வருஷத்துல இருந்து நான் இருக்கேன் மெட்ராஸ்ல, இப்பவும் நான் இருந்துட்டு இருக்கேன் மெட்ராஸ்ல. அதை வெளிப்படுத்துற வார்த்தை have lived. இத வந்து சொல்றது இல்லையா? இதெல்லாம் present perfect tense. Action began in the past and in progress now. அடுத்தது present perfect continuous. நம்ம present perfectல என்ன பார்த்தோம், ஒரு action in the past and it is in progress now. இதுல என்னன்னா it is used to express an action which began at some time in the past and is still continuing and may extend to the future. present perfectல வந்து நம்ம ஃபியூச்சர்ல நடக்குமா, பிற்காலத்துல அது நடக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. இப்பவும் நடந்துட்டு இருக்கு, முன்னாடியும் நடந்தது, அவ்வளவுதான் நம்ம சொன்னோம். ஆனா present perfect continuousல என்னன்னா ஃபியூச்சர்லயும் நடக்கலாம், தொடர்ந்து நடக்கலாம் அப்படின்னு அது அர்த்தத்தை கொடுக்குது. இது present perfect continuous. To express an action which began at some time in the past and is still continuing and may extend to future. பாஸ்டும் இருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு, ஃபியூச்சர்லயும் தொடர்ந்து நடக்கலாம்.
எப்பயில இருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்துற வார்த்தையா இந்த present perfect continuous சொல்லும். So to express an action in a sentence which begins with for how long or since when, எப்பயில இருந்து பாடிட்டு இருக்கான். I have been studying since early morning. காத்தால இருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், இப்பவும் படிச்சுட்டு இருக்கேன், காத்தால இருந்து படிச்சுட்டு இருக்கேன். Since when I'm studying? From morning. So இந்த உதாரணத்துல it is in present perfect continuous. To express an action that began sometime in the past and has been just completed, however its result is visible in the present. அதாவது ஒரு முன்னாடி ஆரம்பிச்சப்பட்ட ஒரு செயல் இப்பதான் அது முடிவடைஞ்சிருக்கு, அது அதோட விளைவு இப்ப நம்மளால பார்க்க முடியுது. I have been working on this project for 5 hours. நான் இந்த ஒரு வேலையில 5 மணி நேரமா செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப அதனால என்ன இருக்கு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப அசதியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. Its result is visible in the present. இந்த ரிசல்ட்டுமே tired is in present only, right? இந்த வார்த்தை I am tired now. இப்ப எனக்கு டயர்டா இருக்கு, ஓய்வா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அந்த சிரமமா இருக்குன்னு சொல்றதுக்கு உபயோகிக்கிற வார்த்தை இல்லையா? So I am working. The word working is in continuous, present continuous, and I'm tired now. So the entire sentence is to be in present perfect continuous. சரியா? சின்ஸ்ங்கிற வார்த்தை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், எப்பல இருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக உபயோகிக்கிற வார்த்தை தான் சின்ஸ். Since is used for a point of time, for is used for a period of time. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னா since உபயோகிப்போம். for period of time. நம்ம இப்ப சில உதாரணங்கள் present perfect continuousல பார்க்கலாம். So just remember 3 things. It began in the past, it is continuing now, it is extended to future. பிற்காலத்திலயும் அது தொடர்ந்து நடக்கும். So he has been singing in the auditorium for 3 hours. அவன் பாடிட்டே இருக்கான், singing. So it says that it is in the continuous form, present continuous. In the auditorium for 3 hours. எப்பல இருந்து பாடிட்டு இருக்கான் அப்படிங்கறது இந்த 3 hoursங்கிற வார்த்தை நமக்கு பதில் அளிக்கிறது. She has been finding her ring since morning. findங்கிறது verb. இந்த verb-ஓட சேர்ந்து இந்த செயல் சொல்லோட ing ஃபார்ம் இருந்ததுன்னா அது கண்டினியூஸ்ல இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஒரு விஷயம் it's been done from pastல இருந்து நடக்குது, அதாவது கார்த்தால இருந்து அவ தேடிட்டு இருக்கா. She has been finding her ring since morning. It is in present perfect continuous. The sentence is in present perfect continuous. It has been raining since yesterday. எப்பல இருந்து நனைஞ்சிட்டு இருக்கு, பெஞ்சிட்டு இருக்கு மழை, நேத்தில இருந்து பெஞ்சிட்டு இருக்கு. It is been raining. Okay, been raining since yesterday. எப்பல இருந்து பெய்யுதுங்கிறதுக்கான வார்த்தை இந்த சென்டென்ஸ்லயே வந்துருது. So it is denoting began in the past, continuing இப்பவும் நடந்துட்டு இருக்கு, எதிர்காலத்திலயும் ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகும். So it hasn't come to an end. இந்த ஆக்ட் முடிவுக்கு வரல, இது ஒரு தொடர்ச்சியா நடந்துட்டே தான் இருக்கு இல்லையா? So these are the 4 tenses which we saw in present tense. 4 types of present: simple present, present continuous, present perfect continuous. So இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். So tenseங்கிறது ஒண்ணும் இல்ல, it is a form taken by a verb to indicate when a particular action happened or going to happen. ஒரு விஷயம் நடந்துட்டா, நடந்துட்டு இருக்கா, நடக்க போறதா. So present, past, present, future. So all these are to be seen in tenses. இதுதான் tenseங்கிறதுக்கான அர்த்தம். இப்ப வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா பிரசன்ட் டென்ஸ்ல?
யாருக்கும் ஒன்றும் டவுட் இல்லையா? ஓகே, தேங்க்யூ பிரீத்தி. ஓகே, நம்ம இன்னி கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல 4 விதத்தையும் பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல வந்து அதோட 4 டைப்ஸையும் நம்ம பார்ப்போம். ஓகேயா? அதுக்கு இன்னி கிளாஸ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன மோட்டிவேட்டிங் ஸ்டோரி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஒரு தவக்கலை இருந்துதான் ஃப்ராக். அது வந்து அவங்க அந்த தவக்கலையும் அந்த தவக்கலையை சேர்ந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கீழே இருந்திருந்தாங்களாம். இந்த தவக்கலை வந்து மரத்தை ஏறணும்னு விருப்பப்பட்டு ஏற ஆரம்பிச்சுதான். அந்த ஏற ஆரம்பிக்கிறத அந்த மரத்துல கீழே மத்த தவக்கலைங்கெல்லாம் இருந்தது இல்லையா, நல்லா சத்தம் போட்டு சத்தம் போட்டு இருந்ததாம் அந்த ஏறுற தவக்கலைய பார்த்து. ஆனா இந்த தவக்கலை கண்டுக்கவே இல்லை. அப்படியே மேல 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 ஏறி போக ஆரம்பிச்சிருத்தான். அது என்ன நினைச்சிருந்ததுன்னா, ஏறுறத நீ விழுந்துருவ, இறங்கு இறங்குன்னு அவங்க எல்லாம் சொல்றா போலயே அதுக்கு தோணித்தான். அது அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? கீழே மத்த தவக்கலைங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, விழுந்துருவ, கீழே இறங்கு, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த தவக்கலை வந்து பெருசா கண்டுக்கல, அப்படியே போயிட்டே இருந்தான். இவங்க என்ன யோஜனை பண்றாங்க அதெல்லாம் பண்ணல, தாமாட்டும் மரத்தை ஏறி போயிட்டே இருந்ததான். மேல ஏறி ரீச் ஆயினா எல்லாரையும் வேடிக்கை பார்த்துதான். அத பார்த்தோன்னே என்ன நினைச்சுதான், எல்லாரும் நம்ம ஏறிட்டோம்னு நினைச்சு கை தட்டின்னு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு சிரிச்சுதான். பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாத்தியா அப்படின்னு நினைச்சு சிரிச்சுதான். ஆனா நிஜத்துல என்னன்னா, இந்த தவக்கலைக்கு வந்து காது கேட்கலையாம். இவங்க எல்லாரும் வந்து நீ போகாத, ஏறாத, விழுந்துருவ அப்படின்னு கீழே சத்தம் போட்டுன்னு இருக்காங்க. இந்த தவக்கலைக்கோ காது கேட்கல இல்லையா, வெறும் கை தட்டுற மாதிரி தானே இருக்கும், நம்மள மோட்டிவேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள உற்சாகம் தான் படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த தவக்கலை நினைச்சுதான். ஆனா பார்க்க போனா கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து இத டிமோட்டிவேட், அதாவது நீ ஏற மாட்ட, ஒரே நெகட்டிவா வந்து இந்த தவக்கலையை பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்காகதான் நம்மளும் நம்மளை பத்தி யாராவது தவறுதலாவோ இல்ல ஒரு விமர்சனம் வந்து கெட்ட விதமா நம்மள பண்றாங்களோ, நம்ம அது பெருசா காது கொடுத்துக்க கூடாது, காது கொடுத்து கேட்க கூடாது. நம்ம பண்றது ஒரு விஷயம் சரி அப்படின்னா நம்ம மட்டும் நம்ம குறிக்கோள் நோக்கி போயிட்டே இருக்கணும். அது நம்ம அடையிற வரைக்கும் யார் என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்கங்கிறத நம்ம நினைச்சு பார்க்க கூடாது. நம்மளோட இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமா, நம்ம எண்ணத்துல வந்து டிட்டர்மினேஷன் நமக்கு நிறைய இருக்கா, நம்ம அதை செஞ்சு முடிப்போம், அதுதான் ரொம்ப முக்கியம். யார் என்ன நினைக்கிறாங்கிறது முக்கியமே கிடையாது. நிறைய சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம், அது வந்து நம்மள வந்து முன்னேற பாதைக்கு கொண்டு விடுறதா அப்படின்னு யோஜனை பண்ணி எடுத்துக்கணும். சும்மா நம்மள வந்து தாழ்த்தி பார்க்கணும், குறைச்சி எடை போடணும் அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு நம்ம இதை பத்தி தெரியும், அவங்க சொல்லட்டும்னு அந்த ஒரு உள்நோக்கத்துல நம்ம மட்டும் நம்ம வேலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் தி டே. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி. நன்றி, வணக்கம்.